Hi students, this is A Said Mukhtar. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்பி ஜூனியர் அசோசியேட்ல 2021 நடந்த கொஷின் மெமரி பேஸ் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் வித் சொல்யூஷன்ஸ் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனல் எஸ்எஸ் சேனல் ஃபார் ஆல் எக்ஸாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி உங்கள் லேட்டஸ்ட் இங்கிலீஷ் வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்பப்போ பண்ணுவேன். அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். ஓகே? ஸோ மை ப்ரொஃபைல் உங்களுக்கு தெரிஞ்சது தான். டிஸ்க்ளைமர் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த கொஷின் எல்லாமே ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்ஸ் பேஸ் பண்ணி ப்ளஸ் சோஷியல் மீடியாவில் வந்து எடுத்த கொஷின்ஸ் பேப்பர் தான். ஆக்சுவல் கொஷின் இதுக்கு வேரியேஷன் ஆக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆன்சர்ஸ் வந்து வெரிஃபை பண்ணது ஆத்தென்டிகேட் ரிசோர்ஸில் வெரிஃபை பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்கேன். எரர் இருந்தால் அதுக்கு ஆத்தர் ஏபிள் கிடையாது. அதே மாதிரி குவிஸ் 25 கொஷின்ஸ் இருக்குது. ஓகே? ஸோ ஃபஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நம்ம படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஷின் போகலாம். ஸோ சென்டென்ஸ் நம்ம ரீட் பண்ண போகிறோம். எரர் ஒரு பார்ட்டில் இருக்கும், அந்த நம்பர் தான் எரர் பார்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 3 பார்ட் இருக்கும், அதில் எந்த பார்ட் எரர் இருக்கோ நம்ம அந்த பார்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதை ஆப்ஷனில் நம்ம டிக் பண்ணணும். எரர் இல்லைனா நம்ம நோ எரர் போடணும். பஞ்சுவேஷன் எரர்லாம் நம்ம எரர் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே? ஸோ ஃபஸ்ட் கொஷின், த ராயல் ஃபேமிலி ஹேஸ் பீன் இன் பவர் ஃபார் மெனி ஆஃப் த டைம் பீரியட். அதுதான் கொஷின். ஓகேவா? அப்போ ஆர்டிக்கல் த இருக்குது, த ராயல் ஃபேமிலி டெஃபினட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது கரெக்ட். ஹேஸ் பீன் இன் பவர், அப்போ இந்த ஆக்ஷன் ரொம்ப நாளாக நடந்துட்டு தான் இருக்குது. ஓகேவா? அப்போ டென்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஓகேவா? ஃபார், ஆமால டைம் பீரியட் வந்தாலே உங்களுக்கு ஃபார் தான் வரும். அப்போ ஃபார் 1 வீக், ஃபார் 1 இயர், ஃபார் மெனி இயர்ஸ். அப்போ இது எல்லாமே கரெக்டு தான். டியூரேஷன்னா கண்டிப்பாக நம்ம ஃபார் தான் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே மெனி ஆஃப் த டைம் பீரியட் சொல்லியிருக்காங்க. மெனின்னு சொல்கிறப்ப மெனி ஆஃப் டைம் பீரியட்னா இது எனக்கு எவ்வளோன்னு எனக்கு கரெக்டாக இங்கே சொல்லலை. எவ்வளோ வேணால் இருக்கலாம்னு சொல்லி இன்டெஃபினட்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இப்போ மெனி எப்போ நம்ம யூஸ் பண்ணணும்னா, மெனி சாக்லேட்னா என்னது, என்கிட்ட நிறைய சாக்லேட் இருக்குது. மெனி ஹோப்புன்னு சொல்லுவோமா இல்லை மச் ஹோப்புன்னு சொல்லுவோமா? ஸோ என்கிட்ட நிறைய ஹோப் இருக்குதுன்னு சொல்லுவோமா, என்கிட்ட அதிகமான ஹோப் இருக்குதுன்னு சொல்லுவோமா? நிறைய ஹோப் சொல்ல மாட்டோம், ரைட்டா? ஏன்னா மெனின்னு சொல்கிறது என்ன சொல்கிறது, டெஃபினட் நம்பருக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்டெஃபினட் நம்பருக்கு நம்ம மச்சு தான் யூஸ் பண்ணுவோம். டைம் பீரியட் சொல்லியிருக்காங்க தவிர எவ்வளோ நீங்கள் எக்ஸாக்டாக சொல்லலை. ஓகேவா? அந்த எக்ஸாக்ட் டைம் பீரியட் சொல்லாதனால மெனி இங்கே அந்த வேர்ட் வரக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் மச் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எரர் எங்கே இருக்குது? எரர் இன் ஆப்ஷன் 3. ஓகே? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இங்கே அதை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, மெனி வந்து கவுண்டபிள் திங்ஸ், மச் ஃபார் அன்கவுண்டபிள் திங்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், the police stated that over 25 murders have been executed by the gang. ஓகே, சென்டென்ஸ் அவங்க பாசிவ் வாய்ஸில் இருக்குது. ஸோ பாசிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் இருக்குது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தானே இருக்குது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா என்னது, ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஆர் ஹாவ் பீன் V3 பை ப்ளஸ் சப்ஜெக்ட். இதுதான் ஃபார்முலா அதுதான். ஸோ ஆப்ஜெக்ட். ஓகேவா? அப்போ இங்கேருந்து தான் சென்டென்ஸே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 25 மர்டர்ன்னு சொல்லியிருக்காங்க, ஹாவ் பீன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாவ்னாலே எனக்கு இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் எனக்கு ப்ளூரலில் இருந்தால் மட்டும்தான் இங்கே என்னால் ஹாவ் யூஸ் பண்ண முடியும். ஸோ 25 மர்டர்ஸ் வரக்கூடாது. 25 மர்டர் அப்போ என்ன வரணும், 25 மர்டர்ஸ்ன்னு வரணும். அப்போ 25 மர்டர்ஸ் ஹாவ் பீன் எக்ஸிக்யூட்டட் பை த கேங். இது பாசிவ் வாய்ஸில். ஆக்டிவ் வாய்ஸில் எப்படி இருக்கும், த கேங் ஹேஸ் எக்ஸிக்யூட்டட் ஓவர் 25 மர்டர்ஸ். ஆக்டிவ் வாய்ஸில் எப்படி இருந்திருக்கும், பாசிவ் வாய்ஸில் நான் சேஞ்ச் பண்ணுறப்ப அது எப்படி மாறுது, 25 மர்டர்ஸ் ஹாவ் பீன் எக்ஸிக்யூட்டட் பை த கேங். ஸோ ஆன்சர் என்ன, பார்ட் 2 எரர். அப்போ 25 மர்டர் கிடையாது, 25 மர்டர்ஸ். ஓகே? ஸோ இங்கே நான் பார்த்தேங்க 25 மர்டர்ஸ் அ ப்ளூரல். ஓகே? கொஷின் நம்பர் 3, anything that launches to space but does not have sufficient velocity to stay in space come back to. ஆமால
சஃபிஷியன்ட் வெலாசிட்டிலனா அது எர்த்துக்கு திருப்பி வந்துடும். ஓகேவா? எனிதிங் தட் லான்ச்சஸ், எனிதிங்னா அது சிங்குலர் தான். அப்போ ஹீ ஷீ இட்டுக்கு அப்புறம் நான் எனக்கு வர்ற ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்புக்கு நான் எஸ் ஆட் பண்ணுவேன். அப்போ இது மேட்ச் ஆகிருக்கு. அப்போ இது கரெக்ட். பட் டஸ் நாட் ஹாவ், இது ப்ரெசண்டில் தான் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு ப்ரெசண்ட்லேயே ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கு. எல்லாமே எவ்ரிதிங் ப்ரெசண்டில் இருக்கிறதுனால ஒரு டென்ஸ் ஃப்ளக்சுவேஷன் இங்கே சுத்தமாக இல்லை. Tense fluctuation is not there here. So general tense fluctuation is a word generally indicates the flow of tense பற்றி சொல்கிறோம். அதுதான் நம்ம இங்கிலீஷ் டேர்ம், மாடர்ன் இங்கிலீஷ் டேர்ம் we will say it as tense fluctuations. Okay, we should not have tense fluctuation in a sentence until and unless the meaning அப்படி இருந்தால் நம்ம tense fluctuate பண்ணலாம். ஆனால் மீனிங் இல்லைனா நம்ம ஒரே ஃப்ளோவில் தான் கொண்டு போகணும். ஓகேவா? இப்போ but does not have sufficiency velocity. அப்போ இது velocityன்னு சொல்கிறது இட்ஸ் a noun. ஓகேவா? the velocity of the vehicle, velocityனா என்னது? இட் இஸ் லைக் a ஸ்பீட். ஓகேவா? ஸ்பீட். அப்போ நவுனை குவாலிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஐ நீட் அ டெஃபினிட் இன் அட்ஜெக்டிவ் தான் எனக்கு வேணும். ரைட்டா? சஃபிஷியன்சினாலுமே நவுன் தான். நவுனே நவுனை குவாலிஃபை பண்ண முடியாது, கூடவும் கூடாது. அப்போ அது என்னவா மாற்றணும்? சஃபிஷியன்சியை நம்ம சஃபிஷியன்ட்டுன்னு மாற்றணும். ஸோ ஆன்சர் இருந்தது பார்ட் 2ல் தான் உங்களுக்கு எரர் இருக்குது. ஓகேவா? பார்த்தீங்களா? ஃப்ளக்சுவேஷன் ஆன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஆமாம். ஓகேவா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயும் உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. இங்கே நவுன் யூஸ் பண்ணி இங்கேயே நான் நவுன் யூஸ் பண்ணியிருக்கேன். குவாலிஃபை நவுன் குவாலிஃபையர் தான் அட்ஜெக்டிவ். அப்போ எனக்கு என்னது நவுன் அட்ஜெக்டிவாக சேஞ்ச் ஆகணும். ஓகே ஓகே. கொஷின் நம்பர் 4. சென்டென்ஸ் படிச்சுட்டு ஒவ்வொன்றா என்னென்ன யாராவது இருக்காதுன்னு நம்ம பார்க்கலாம். இன் 2017 an anodyne footnote. anodyne வவல் இருக்குது. அப்போ ஆன் யூஸ் பண்ணிக்கோ. கரெக்ட். footnote to the Bank of Baroda's quarter result. ஸோ குவார்ட்டர் ரிசல்ட்டுன்னு சொன்னால் மீனிங்கே வேறு மாதிரி போயிடும். இப்போ பேங்க் எப்போவுமே என்ன சொல்கிறது, ஒரு ப்ரெஸ் மீட்டில் வைப்பாங்க. கோட்டேலி ஆஃப் ஏலி ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்லாம் வரும். அப்போ குவார்ட்டர் ஏலி ரிசல்ட்ஸ் தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1ல் தான் எரர் இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5 பார்க்கலாம். லிக்விட் வாட்டர் cannot exist on surface of Mars as to low atmosphere. இப்போ இதுக்கு படித்து வச்சுக்கலாம். லிக்விட் வாட்டர் cannot, இது ஒரு ஃபேக்ட். ஸோ ஃபேக்ட் யூஸ் பண்ணுறப்ப நான் ஃப்யூச்சர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? நம்ம ப்ரெசண்ட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரெசண்ட்டில் தான் எல்லாமே இருக்குது. இஸ் இருக்குது, லெஸ் இருக்குது, எல்லாமே ப்ரெசண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸிஸ்ட் ப்ரெசண்ட்டு தான், எல்லாமே ப்ரெசண்ட்டில் தான். அப்போ டென்ஸ் ஃப்ளோ கரெக்டாக இருக்குது. டென்ஸ் ஃப்ளோ இஸ் அப்சல்யூட்லி குட் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொன்றா போகலாம். ஆன் த சர்ஃபேஸ். ஆன் த சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் வந்தாலே நம்ம ஆன் ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணும். சர்ஃபேஸுக்கு மேலே. ஸோ ஃபிசிக்கல் காண்டாக்ட்னால் நம்ம ஜென்ரலாகவே வில் யூஸ் ஆன். on the table, on the bench, on board. ஓகேவா? ஆன் பஸ் ஸ்டாப். ஸோ ஆன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆன் ஃபஸ்ட் ஃப்ளோர். ஸோ கார்டினல் ட்ராங்க்ஸ்க்கும் நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். ரைட். அப்போ ஆஃப் மாஸ் ஹேஸ் டு லோ. ஆஸ் டு லோவா? அப்போ ஆஸ்னால் அதிகமாக எப்போ யூஸ் பண்ணுவேன்னா ஆஸ் லைக் எல்லாமே சிமிலாரிட்டியை கம்பேர் பண்ணுறதுக்கு மட்டுமே தான் நான் யூஸ் பண்ணணும். ஷீ இஸ் as sweet as பூஜா. அப்போனா என்ன அர்த்தம்? பூஜாவும் இவங்களும் ஒரே மாதிரி இருக்காங்க. ஆஸ். ஓகேவா? அப்போ ஆஸ் சொல்கிறது எனக்கு சிமிலாரிட்டி கம்பேரிசன் மட்டுமே நான் யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே அப்படி சொல்லலை. அட்மாஸ்பியர் ப்ரெஷர்னால தான் லிக்விட் வாட்டர்னால எக்ஸிஸ்ட் ஆக முடியல பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரீசன் வர்றதுனால ஆஸ் டூலில் நம்ம ஆஸ்க்கு பதிலாக நம்ம என்ன போடணும்னா டியூ டு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1, டியூ டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பைட் ஆஃப் ஆல் த ஹவர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் ட்ரைனிங் த பிளேயர்ஸ் லாஸ் த மேட்ச். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பிளேயர் மேட்சை லாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ கான்ட்ரடிக்டியாக இருக்குது. நெகட்டிவ் என்ன சொல்கிறது, பாசிட்டிவில் நெகட்டிவ் வந்திருக்கு. பாசிட்டிவ் எஃபர்ட் நெகட்டிவ் ரிசல்ட், இல்லை நெகட்டிவ் எஃபர்ட் பாசிட்டிவ் ரிசல்ட். எது வந்தாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டிஸ்பைட்டுன்னு சொல்லி இருந்தாலும் சொல்கிறோம்ல, டிஸ்பைட் இல்லை இன்ஸ்பைட் ஆஃப் யூஸ் பண்ணும். ஸோ டிஸ்பைட் வந்தாலே இங்கே உங்களுக்கு ஆஃப் வராது.
ஸோ டிஸ்பைட் ஆல் த ஹார்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கிங். ஓகேவா? அப்போ என்ன வரும்? ஒருவேளை இங்கே கேட்கலாம் சார் இன்ஸ்பைட் ஆஃப் இங்கே எப்படி யூஸ் பண்ணலாம்? இன்ஸ்பைட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கிங், இன்ஸ்பைட் ஆஃப் ஹார்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கிங், இன்ஸ்பைட் ஆஃப் ஹார்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ட்ரைனிங் த பிளேயர்ஸ் லாஸ்ட். இப்படி தான் வரும். இன்ஸ்பைட் ஆஃப் ஹார்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கிங் இப்படி தான் வரும். இன்ஸ்பைட் போடுறப்ப நான் இப்படி யூஸ் பண்ணும். டிஸ்பைட் போடுறப்ப நான் ஆஃப் யூஸ் பண்ணாமல் டிஸ்பைட் ஆல் த ஹார்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இப்படி யூஸ் பண்ணும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ கொஷின் நம்பர் 6. while both the lion and tiger, while both the lion, the tiger டெஃபினட்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? த பர்டிகுலராக லயன் குரூப் பற்றி தான் பேசியிருக்காங்க, டைகர் குரூப் பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ இங்கே லயன் ஒரு திங், இங்கே டைகர் இன்னொரு திங். அப்போ 1+1 இங்கே 2 இருக்குது. 2னா அது ப்ளூரல் தான், ப்ரிடேட்டர்ஸும் ப்ளூரல் தான். ஆனால் இங்கே இருக்கிற உங்களுக்கு வேர்ப் எப்படி இருக்குது? சிங்குலரில் இருக்குது. இஸ் வந்து சிங்குலர். அப்போ இது எப்படி மாற்றணும்? ஆராக மாற்றணும். வி ஷுட் சேஞ்ச் அஸ் ஆர். ஸோ ஆன்சர் இஸ் பார்ட் 3ல தான் எரர் இருக்குது. ஓகே. கொஷின் நம்பர் 7. The siren sounds much similar to the sound of a screaming woman. ஓகேவா? The siren sounds, the siren. இப்போ சைரன் சிங்குலருக்கு எஸ் போட்டிருக்கோம். அப்போ இது கரெக்ட். மச் சிமிலர். ஓகேவா? ஸோ எப்போ நம்ம மச் யூஸ் பண்ணுவோம்னா, மச்சுன்னு சொல்கிறப்ப அதிகமாக நான் வேர்ப் 3க்கு தான் யூஸ் பண்ணும். ஐ எம் மச் எக்ஸாஸ்டட், ஐ எம் மச் எக்ஸாஸ்டட், ஐ எம் மச் worried. ஸோ இந்த மாதிரி கேஸ்க்கு தான் நான் மச் யூஸ் பண்ணணும். வேர்ப் 3க்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ சிமிலர் சொல்லி இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ் முன்னாடி நான் என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்னா குவாலிஃபையருக்கு மச் பதில் நான் வெரி யூஸ் பண்ணும். வெரி சிமிலர், வெரி குட், வெரி வெல், வெரி அட்ராக்டிவ். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. ஓகே. Question number 8. The minister advised the king to stop threatening the neighboring kingdom by war. So the minister advised இருக்கு. ஸோ அட்வைஸ் பண்ணியிருக்காங்க the king to stop threatening. எதுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க? த்ரெட்டனிங் பண்ணக்கூடாது அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? த நெய்பரிங் கிங்டம். எப்படி? வார் மூலியமாக பண்ணக்கூடாது. வார்ன்னு சொல்கிறது இட்ஸ் நாட் அ பர்சன் ஆர் அ டூயர் ஆஃப் ஆக்ஷன். ஓகேவா? இது டூயர் ஆஃப் ஆக்ஷன் கிடையவே கிடையாது. ஓகேவா? இப்போ பை எப்போ யூஸ் பண்ணணும்? ஒரு பர்சன் நம்ம டூயர் ஆஃப் ஆக்ஷனாக கொடுக்குறப்ப, இல்லை ஒரு கான்செப்ட் டூயர் ஆஃப் ஆக்ஷனாக நான் மென்ஷன் பண்ணுறப்ப தான் நான் பை யூஸ் பண்ணும். அப்போ பைக்கு பதில் நான் என்ன யூஸ் பண்ணும்? வித் யூஸ் பண்ணும். அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. ஸோ பை டூயர் ஆஃப் ஆக்ஷன் வித் தான் நம்ம ரிப்ளேஸ் பண்ணணும். கொஷின் நம்பர் 9. So the much awaited vehicle scrappage policy announced by the transport ministry. அப்போ OVS இது பாசிவ்ல இருக்குது. பாசிவ் கரெக்டாக இருக்குது. கம்மிங் ஆஃப்டர் த மூவ் ஃபார் எ green tax on aging and polluting automobiles. ஓகேவா? அப்போ aging and polluting automobiles இதுதான் அடுத்த சப்ஜெக்ட். ஓகேவா? அப்போ இதுதான் வேர்பு. இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஆப்ஜெக்ட் வரும். அப்போ எனக்கு வேர்ப் வரப்போ இண்டிபெண்ட் வேர்ப் உங்களுக்கு சப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் வரவே வராது. இண்டிபெண்ட் வேர்ப்ஸ்னால் என்னென்னா வந்து உங்களுக்கு ஆக்சிலரி வேர்ப் இல்லாமல் வர வேர்பை நான் ஜெரண்டு இல்லை பார்ட்டிசிபிள் நான் சொல்லுவேன். இங்கே உங்களுக்கு ஆக்சிலரி வேர்ப்னா என்னது? எனக்கு சப்போர்ட்டிங் வேர்ப் இங்கே ஒன்று வேணும். ரைட்டா? ஓகேவா? ஒன்று சப்போர்ட்டிங் வேர்ப் வேணும், இல்லைனா இந்த வேர்பை ஃபார்மை மாற்றணும். ஆனால் இண்டிபெண்ட்டாக ஒரு வேர்ப்பில் செஞ்சு என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஒன்று ஆக்சிலரி வேர்ப் வேணும், இல்லை நம்ம இதை மாற்றணும். முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே முன்னாடி பாருங்கள் ஆஃப்டர் த மூன்ஸ். அப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ இதிலேருந்து உங்களுக்கு எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சென்டென்ஸ் ஃபுல்லாக போகுது. ஸோ எனக்கு இங்கே வரப்போகக்கூடிய வேர்பும் எனக்கு ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வேணும். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நான் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா சப்ஜெக்ட்
V1 of the form. Next object. So V1 promising V1 form enna promises. So answer is option D. Okay. Question number 10. Iran is not the only country. Sorry, Iran is not only the country that the US has sought. Okay. Iran is not only the country. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. இப்போ எல்லாம் ப்ரெசென்ட்டில் தான் இருக்குது. நோ இஷ்யூஸ் ஆன் தட். ஸோ தேர் த ஐரான் இஸ் த ஒன்லி கண்ட்ரி. இப்போ கண்ட்ரி பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன வரும்? இங்கே வேர் தான் வரும். வேர்ன்னு சொல்கிறப்ப நான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எதுக்கு நான் யூஸ் பண்ணேன்னா முன்னாடி இருக்கிற சப்ஜெக்டை நான் இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? டேர்ன்னு பண்ணுறப்ப இது இன்கம்ப்ளீட்டாக ஆகுது. இன்கம்ப்ளீட் மீனிங்கில் போகுது. ஸோ ஆன்சர் இஸ் Iran is not the only country where the US has sought to destabilize. Answer is option B. Okay. So question number 11 to 15 பார்க்கலாம். ஸோ 11 to 15 என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு இதை அண்டர்லைன் பண்ணிவிட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் த கீ காம்படென்சிஸ் அது போல்டு பண்ணியிருக்காங்க. நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஒன் ஆஃப் த கீ காம்படென்சிஸ்னால் எனக்கு இங்கே இஸ்ஸு தான் வரணும். அப்போ இஸ்ஸு வந்தால் தான் நான் இதை யூஸ் பண்ணால் கீ காம்படென்சினே சொல்ல முடியும். ஏன்னா கீ காம்படென்ஸில் ஒன்று, அப்போ இது சிங்குலரில் வரும். ஆனால் இங்கே ஆர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு இங்கே வரப்போகிற நவுனும் எனக்கு ஒரு ப்ளூரல் நவுன் தான் இருக்கும். ஏன்னா ப்ளூரல் நவுன் தான் ப்ளூரல் வேர்புக்கு மேட்ச் ஆகும். ப்ளூரல் நவுன் சப்ஜெக்ட்க்கு ப்ளூரல் வேர்ப் மேட்ச் ஆகும். ஓகேவா? கீ காம்படென்சின்னு சொல்கிறப்ப அது எவ்வளோன்னு எங்கோ சொல்லலை. ஒன்றுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ பிட்வீன் சொல்கிறப்ப ரெண்டுக்கு மேலே பிட்வீன் நம்ம யூஸ் பண்ண முடியாது. பிட்வீன் யூ அண்ட் மீ. ஆனால் கீ காம்படென்சின்னு சொல்கிறப்ப ரெண்டு திங்ஸ் மேலே கூட இருக்கலாம். ஸோ பிட்வீன் வரவே வராது. ஸோ டி ஆப்ஷன் வித்தின் த கீ காம்படென்ஸ் இன்கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சி ஆப்ஷன் பார்க்கலாம். இன்க்ளூடிங் த கீ காம்படென்சி ஃபார் மேனேஜர்ஸ் ஆர் எத்திக்ஸ். அப்போ இன்க்ளூடிங் பண்ணுறப்ப வேறு ஏதோ விஷயத்தை நான் இதோட இன்க்ளூட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு மீனிங் வருது. ஆனால் மீனிங் அந்த மாதிரி கொடுக்கல. எத்திக்ஸ். ஓகேவா? எத்திக்ஸும் எபிலிட்டி டு மோட்டிவேட் அதர்ஸும் தான் என்னது உங்களுக்கு ஒரு கீ காம்படென்சி. ஓகேவா? அப்போ இதுவும் வராது. So answer is among the key competency for the managers are ethics and ability to motivate others. ஓகேவா? கீ காம்படென்சி நிறையா இருந்தாலும் மேனேஜர்ஸ்க்கான கீ காம்படென்சி என்னது? கீ காம்படென்சி பொறுத்த வரைக்கும் நிறைய குரூப் இருக்குது. நிறைய ப்ளூரலில் நிறைய இருந்தாலும் மேனேஜர்ஸ்க்குன்னு உண்டான கீ காம்படென்சி என்னது? எத்திக்ஸ் அண்ட் எபிலிட்டி டு மோட்டிவேட் அதர்ஸ். அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. Question number 12. Reliance Industries, India's largest private sectors companies in terms of revenue, had emerged as the largest investor in private equity field. இது இந்தியாஸ் லார்ஜஸ்ட். ஆமாம், ரிலையன்ஸ் இப்போ கூட இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃபீல்டு தான். இப்போ எமர்ஜிங்கில் தான் இருக்குது. ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். ஸோ நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ டெம்பரவரி ஆக்ஷன்ஸ் டெவலப்பிங் ஆக்ஷன்ஸ்க்கும் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே அன்ஃபார்ச்சுனேட்டாக பாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது ஆன்சரில் வரவே வராது. ஸோ ஹேட் எமர்ஜிங் வராது. பேலன்ஸ் இருக்கிறது ஹேஸ் எமர்ஜ் அஸ் த லார்ஜஸ்ட், இல்லை ஹேஸ் பீன் எமர்ஜ் அஸ் த லார்ஜஸ்ட், இல்லைனா ஹேவ் எமர்ஜ் அஸ் த லார்ஜஸ்ட். ஓகேவா? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டர் கம்பெனி இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ. ஓகேவா? இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறப்ப இண்டஸ்ட்ரீஸ்லாம் சேர்த்து நான் ஒரே யூனிட்டாக சொல்கிறேன். இண்டஸ்ட்ரி சேர்த்து உங்களுக்கு ரிலையன்ஸ் பற்றி தான் பேசியிருக்காங்க. இப்போ ரிலையன்ஸ் இஸ் அ சிங்குலர் ஒன். அப்போ எனக்கு ஹேவ் எமர்ஜ்டும் வராது. நெக்ஸ்ட்டு ஏ இருக்குது, பி இருக்குது. ஓகேவா? ஏ வந்து ஹேஸ் எமர்ஜ் ஆஸ் அ லார்ஜஸ்ட் இன்வெஸ்டர் இருக்குது. இங்கே ஹேஸ் பீன் இருக்குது. சென்டென்ஸ் உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. இது இந்தியாஸ் லார்ஜ் கம்பெனி இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவன்யூ சப்ஜெக்ட், ஹேட் எமர்ஜ் அஸ் அ வேர்ப்,
இன்வெஸ்டர் இன் த கண்ட்ரி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எஸ்விஓ பேட்டர்னில் தெளிவாக இருக்குது. ஸோ எஸ்விஓ பேட்டர்ன் அது ஆக்டிவ் வாய்ஸ் நான் எனக்கு பீன் யூஸ் பண்ண தேவையே இல்லை. ஸோ அது என்ன சொல்கிறது, அப்போ பீன் இல்லாமல் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இருக்குது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே. Question number 13. A true leader's life is a saga of dedicating to the cause of welfare of humans. இங்கே ஆன்சர் அவங்க கொடுத்துட்டாங்க, நான் எதுக்கும் சொல்கிறேன். ஓகேவா? இஸ் அ saga of dedication அப்படி தான் வரணும். ஏன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஜென்ரலாகவே ஆஃப்க்கு அப்புறம் நான் ஜென்ரலாகவே நவுன் தான் யூஸ் பண்ணும். மச் ஆஃப் அட்டென்ஷன், அட்டெண்டிங் சொல்லக்கூடாது. மச் ஆஃப் அட்டென்ஷன், மச் ஆஃப் ஈகர்னஸ். ஓகேவா? அதே மாதிரி சாகா ஆஃப் டெடிகேஷன்னா என்னது, ஒரு தியாகத்தின் உச்சம் அப்படின்னு சொல்கிற ஒரு கொலகேஷன் வேர்ட். கொலகேஷன் வேர்ட்னா இந்த வேர்டுக்கு இந்த ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணுவோம், ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ் படி பார்த்தா உங்களுக்கு ஆஃப்க்கு அப்புறம் நவுன் யூஸ் பண்ணுறதா ரூல்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஆஃப் டெடிகேஷன் 2. ஆனால் சில கேஸ் இது சேஞ்ச் ஆகும், ஒரு சில ரேர் கேஸ். ஆனால் 99.9% இதுதான் ஃபாலோ அப் ஆகும். கொஷின் நம்பர் 14. The majestic white tigers once endangered have recently been categorized as vulnerable. அப்போ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, have been வந்து verb இப்படி கண்டிப்பாக வரவே வராது. have been, ஓகேவா? have been அப்புறம் எனக்கு verb plus ing வரலாம், இல்லை verb 3 வரலாம். இது ரெண்டு தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ். ஓகேவா? verb 3 நம்ம எப்போ சொல்லுவோன்னா, if the sentence is prolonged as passiveல வர்றப்ப நம்ம v3க்கு போவோம். அதே மாதிரி have been சொல்கிறப்ப இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வரப்போ நம்ம have been v plus ingன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கே போகல, have recently categorizing. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட ரூல்ஸ் என்னென்னா, பாஸ்ட்டில் ஒரு விஷயம் கன்னியூ ஆகுது, ப்ரெசன்ட்லேயும் அது கன்னியூ ஆகிக்கிட்டே தான் இருக்குதுன்னு தான் சொல்கிறோம். ஓகேவா? பாஸ்ட்டில் நடந்த விஷயம் ப்ரெசன்ட் நடக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, ரீசெண்டாக தான் இந்த ஆக்ஷன் இப்போ தான் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ தான் ஃப்ளோவே முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஃபினிஷ்ட். இட் இஸ் இப்போ தான் மாற்றிட்டாங்க, ஃபினிஷ்ட். ஸோ கேட்டகரைசிங் டெஃபினட்டாக வராது. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகேவா? அப்போ ஹாவ் பீன் சொல்கிறப்ப எனக்கு பீனுக்கு அப்புறம் இந்த மாதிரி நவுன் வரவே வராது. கேட்டகரிஸ் அப்படியே இருக்குது, அதுவும் வர. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே. கொஷின் நம்பர் 15. A tiger that pulled a woman for her tent from her and killed her has been fatally shooting by wildlife official. So killed her இருக்கு, has been fatally, has been வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேவா? killed her இருக்கு, has been, ஓகேவா? fatally shooting. அப்போ இந்த ஆக்ஷன் பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட் வரைக்கும் வருதா? அப்படிலாம் கிடையாது. இது என்ன சொல்கிறது, இது பாஸ்ட் ஆக்ஷன், புல்ட் அ உமன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேஸ் பீன், இது என்னது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸில் இருக்குது. இது எப்படி பாசிபிள்? இட் இஸ் இம்பாசிபிள். பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருந்தது, ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். எப்படியோ முடிஞ்சிருக்கும், ஷார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? புல் ஆன உமனை ஷார்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க, ஃபினிஷ்ட் ஆக்ஷனுக்கு என்னால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ கோ டு த ரூல். If been plus v plus ing is not possible in the case, you should go for the case been plus v3க்கு தான் நம்ம அடுத்த கேஸ்க்கு போகணும். இதுதான் ரூல், இன்டர்சேஞ்சர் ரூல்னு சொல்லுவோம். ஓகேவா? சில டைம் ஒரு ரூல் இன்னொரு ரூலை சூப்பர் இம்போஸ் ஆகும். இட் இஸ் வெரி நேச்சுரல் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஓகே, இந்த ரூல் தான் சொல்ல முடியாது, சில டைம் ரூல் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இங்கே அந்த லேடி பாதி தான் பேசியிருக்காங்க. ஓகேவா? லேடி பாதியும் டைகர் பாதியும் பேசியிருக்காங்க. ஸோ டைகர் பற்றி பேசுகிறப்ப அது ஒரு டைகர் தான், டைகர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஹேவ் பீன் வராது. ஓகேவா? ஃபேட்டலி ஷார்ட்னு இருக்குது, கில்ட் ஹர்
has been fatal shot இருக்குது. fatal shotனா என்னது, அது உங்களுக்கு மீனிங்கே ஃபேட்டல்னா என்னது, ரொம்ப பரிதாபமான. ஓகேவா எனக்கு அப்போ இங்கே வேர்புக்கு அப்புறம் வேர்புக்கு முன்னாடி எனக்கு குவாலிஃபையராக எனக்கு அட்வர்ப் தான் வேணும். ஓகேவா, அப்போ அது வராது. கில்டு டெம், ஒரு டைகர் தான் இருக்குது, எப்படி டெம்முன்னு அங்கே வரும். அப்போ ஒரு டைகர், இங்கே ஒரு லேடி தான் இருக்குது, ஒரு லேடி தானே, அப்போ டெம் இல்லை ஹர் தான் வரணும். அப்போ ஆப்ஷன் சியும் வராது. ஆப்ஷன் டி பாருங்கள், கில்டு ஹர் ஹேஸ் பின் ஃபெட்டலி ஷாட். நவ் இந்த வேர்புக்கான குவாலிஃபையராக ஃபேட்லி யூஸ் பண்ணியிருக்கோம், இது கரெக்டு. கில்டு ஹர் ஒரே பொண்ணு தான், ஹேஸ் பின்னா ஒரே டைகர் தான். ஓகே, அந்த ஒரு டைகர் தான் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. பீனு இருக்குது, ஷார்ட்டிங்கில் ஷார்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க, ஷார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகேவா, கொஷின் நம்பர் 16லேருந்து 18 வரைக்கும் என்ன சொல்கிறது, 4 வேர்டை வந்து என்ன போல்ட் பண்ணியிருக்காங்க. அது கிராமட்டிக்கலாக இல்லை வொக்காபுலரிக்கா எரருக்காக நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ கெட் இன் திஸ் ஏஜ் ஆஃப் டார்க்னஸ் இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு கீப் அவர் காப்பியிங் மெக்கானிசம் இன்டாக்ட்னா ஆக்டிவாக வச்சுக்கணும். ஸோ ஏஜ் கரெக்டு, டார்க்னஸ், ஏஜ் ஆஃப் டார்க்னஸ் கரெக்ட். இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு கீப் அவர் காப்பியிங் மெக்கானிசம், கோப்பிங் மெக்கானிசம். ஸோ கோப்பிங் இஸ் அதே மாதிரி managing handling mechanism. So answer is option C. Okay, இப்போ காப்பிங்னா என்னது, ரிப்ளக்கா பண்ணுறது, அப்படியே சோர்ஸ் அப்படியே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்படியே நம்ம இது பண்ணுறது. கொஷின் நம்பர் 17, for this qualitative transformate, qualitative is an adjective. டிரான்ஸ்ஃபர்மேட்டுன்னு சொல்கிற வேர்டு அப்படி கிடையவே கிடையாது உங்களோட இங்கிலீஷ் டிக்ஷனரியிலே. இப்போ அப்ஜெக்டிவ்க்கு அப்புறம் எனக்கு நவுன் தான் வரணும். அப்போ ஃபார் திஸ் குவாலிட்டேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, கொஷின் நம்பர் 18, திஸ் இஸ் த ஒன்லி ஃபோட்டோகிராஃப் வித் அ ஃபிலிம் ஆக்டர் மை பேரண்ட்ஸ் ஹாவ் பிட்வீன் த டசன்ஸ். அப்போ டசன்ஸ்ன்னு சொல்கிறப்ப நிறைய டசன்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ நிறைய டசன்ஸ் சொல்கிறப்ப நான் பிட்வீன் யூஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை பிட்வீன் த டூ டசன்ஸ் சொல்லியிருந்தா நான் பிட்வீன் அப்படி யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே வெறும் டசன்ஸ் இருக்கிறதுனால எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், 2 திங்ஸ் மேலே கூட போகலாம். ஸோ பிட்வீன் யூஸ் பண்ணால் நாங்கள் அமாங் தான் யூஸ் பண்ணோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிட்வீன் சொல்கிறது 2 இதுக்கு யூஸ் பண்ணுவோம், அமாங்னு சொல்கிறது நிறைய என்டிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. கொஷின் நம்பர் 19, 20 and 21 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 19, 20 and 21 வந்து ஒரு வேர்டை கொடுத்துருக்காங்க, அதுக்கு யூசேஜ் 3 கொடுத்துருக்காங்க. அதில் எது வந்து கிராமட்டிக்கல் ஃபிட்டாக கரெக்டாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வேர்ட் ஸ்டேபிள்னு கேட்டிருக்காங்க, அந்த ஸ்டேபிளோட 3 யூசேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் எது வந்து கரெக்ட் யூசேஜ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் அ லாங் ட்ராவல் ராமன் லெட் த ஹார்ஸ் பேக் இன் டு ஸ்டேபிள். இப்போ ஹார்ஸோட வீடு நம்ம ஸ்டேபிள் தான் சொல்லுவோம். ஓகேவா, ஸ்டேபிள். அப்போ இது கரெக்ட். டியூ டு த பேண்டமிக் சிச்சுவேஷன் த ப்ரைவேட் ஃபர்ம்ஸ் வில் டேக் த டைம் டு ஸ்டேபிள்னு அது அவங்க ஸ்டேட்டுக்கு திருப்பி ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் பிடிக்கும். அப்போ இதுவும் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் 3 கரெக்டுன்னு வந்தால் உங்களுக்கு 3மே கரெக்டுன்னு சொல்லி வந்துடும். அந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே ஆப்ஷன்லே இல்லை. ஆனால் அப்போ அந்த ஃபஸ்ட் 2 கண்டிப்பாக கரெக்டுன்னு தெரியும். ஸோ நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம் போட் 1 and 2 இஸ் கரெக்டாக. 3rd எதுக்கும் நம்ம பார்க்கலாம். த ஃப்ளைட்ஸ் தட் த மில்லியனர்ஸ் வில் பி ஆன் ஆர் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ ஸ்டேபிள் ட்ரோன். இந்த இது இங்கே மீனிங்ஃபுல்லாக இல்லை. ஸ்டேபிள் சொல்கிறது ஒன்று நம்ம ஹார்ஸை சொல்லலாம், ஸ்டேபிள் சொல்கிறது நான் ரெக்கவரிங் சொல்லலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. Question number 20. Covered. Rajiv is a coward who stood silently as 5 boys bullied his little brother. Our பயந்தாங்கோலி. Coveredனா பயந்தாங்கோலி. அப்போ இது கரெக்ட். A coward erected at the camping site last Saturday. ஓகேவா, அப்போ எப்படி கவர்டு எரப்ட் ஆக முடியும்? கவர்டே ஒரு பயந்தாங்கோலி தான். ஸோ மீனிங்கே ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 2 வராது. ஆப்ஷன் 3 என்னது? த ஃபாஸ்டர் யூ throw the ball over, the up higher it will go and longer it will stay the covered up எவர்னா பயந்தாங்கோலி. அதுக்கு இங்கே மீனிங் கரெக்டாக இல்லை. ஸோ இதுவும் வராது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஷின் நம்பர் 21. குவைட்.
குவைட் வச்சு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு மேட்சப் பார்க்க போகிறோம். ஓகேவா? ப்ளஸ் குவைட்னா என்னன்னு தான் தெரியும். குவைட்னா சைலண்ட் அர்த்தம். ஐ எம் ஒர்க்கிங் இன் அ பேங்க் விச் இஸ் அ குவைட் பாயிண்ட். எஸ், ஆமாம், பேங்க்னாலே சைலண்டான பிளேஸாக தான் இருக்கும். ஸோ அது கரெக்ட். ஒர்க்கிங் இன் குவைட் மேக்ஸ் பீப்புள் மோர் ஹெட்டேக். மீனிங்கே சைலண்டான பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு பீப்புளுக்கு ஹெட்டேக்கு சம்மந்தம் இல்லை, மீனிங் மாறுது. He decided to quit the job because it's doesn't satisfy. அவன் ஜாபை விடுறான் மீனிங் வரணும். ஆனால் இங்கே குவைட்னா சைலண்ட். இங்கே குவைட் வந்து குவிட்டு தான் வரணும். குவிட்டு தான் என்னது? யூ ஆர் ரிலீவிங், ஸ்டாப்பிங். ஸோ இதுவும் யூசேஜ் கரெக்டாக இல்லை. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஒன்லி ஒன் தான் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஷின் நம்பர் 22லேருந்து 24 வரைக்கும் என்ன சொல்கிறது, வேர்டை 3 வேர்டை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டெஸ்க் டே த ஸ்டூடெண்ட்ஸ் வுட் அரேஞ்ச் த ஸ்கூல். ஓகேவா? அப்போ அட் த எண்ட் ஆஃப் த ஸ்கூல் டே த டெஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் வுட் ஹேவ் டு ரீஅரேஞ்ச் த டெஸ்க். இப்படி மாறணும். ஸோ மாறுறப்ப அது என்ன, சி ஏக்கு போயிடும், ஏ சிக்கு போயிடும். அப்போ பி அப்படியே இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சிபிஏ. ஓகே, கொஷின் நம்பர் 23. இட் வாஸ் ஹர் டேஷ் ஹேபிட். இட் வாஸ் ஹர் பேக்கிங் டு வெயிட் டில் த லாஸ்ட் ஹேபிட். அப்படின்னு வராது. இட் வாஸ் ஹர் ஹேபிட். ஹேபிட். அப்போ பி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துடும். அப்போ ஏபி வராது. கே டு வெயிட் டில் த லாஸ்ட் பாசிபிள். சி இங்கே வருது, பி இங்கே போகுது, சி இங்கே வருது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பிசிஏ. இட் வாஸ் ஹர் ஹேபிட் டு வெயிட் டில் த லாஸ்ட் பாசிபிள் மூமெண்ட். ஓகேவா? டு ஸ்டார்ட் பேக்கிங். இப்போ பிசிஏ அப்படி வரணும். ஓகே, கொஷின் நம்பர் 24. After always a good deal, the boss would signing invite his employees to cut a cake and celebrate with him. After a good deal na enadhu? After signing a good deal, B first வந்துரும். அப்போ இது மட்டும்தான் இருக்கு. அது வச்சு ஃப்ளோ பண்ணி பார்க்கலாம். After signing good deal, the boss would always invite his employees to cut a cake and celebrate with him. அப்போ இது மட்டும்தான் கரெக்டாக வருது. ஓகேவா? ஓகே, லாஸ்ட் சென்டென்ஸ் ஒரு ஃபில்லர் கேட்டிருக்கோம். ஃபில்லர் ஆன்சர் பண்ண போகிறோம். த பெஸ்ட் சேலிங் ஆத்தர் வாஸ் ஏபிள் டு டேஷ் த ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். வாஸ் வரக்கூடாது, இது ஒரு ஃபேக்ட்னால நான் இஸ் தான் போடணும். தப்பாக கொடுத்துருக்காங்க. இஸ் ஏபிள் டு டேஷ் தான் வந்து இஸ் ஏபிள் டு மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். அவங்க அந்த கலையில் ரொம்ப நிபுணத்துவமாக இருக்கணும். தேம்னா டொமஸ்டிகேஷன் அர்த்தம். ஸோ டூக்கு அப்புறம் நான் வேர்ப் யூஸ் பண்ணும், பர்ஃபெக்ஷன் நவுன். அப்போ அது வராது. ஓகேவா? இது மீனிங்ஃபுல்லாக இல்லை. டு லேர்ன் சொல்கிறது பிகினராக தான் சொல்கிறது. ஆனால் இங்கே பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் பற்றியே பேசுகிறதுனால அவங்க டாப்பில் தான் இருப்பாங்க. அப்போ அவங்க மாஸ்டராக தான் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் டி தான். ஓகேவா? ஸோ இதை விட நான் இந்த வீடியோவை முடிச்சிருக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து ஓரளவுக்கு உங்கள் டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகுதுன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறையா வேணும்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு இங்கிலீஷ் அத்தனை வீடியோஸ்னால் நான் அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஐ திங்க் இப்போ எஸ்பிஐ நிறைய பேர் நல்லா எழுதிருப்பீங்க. அப்படி விட்டாலும் பரவாயில்ல, வரப்போகிற ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ் நிறைய பேங்க் எம்பிஎஸ் எக்ஸாம்லாம் வரதான் போகுது. அந்த எக்ஸாமும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.